சினிமாக்குள்ள ஒரு சினிமா, அதுவும் 1950s எடுக்கப்பட்ட ஒரு சினிமா. ஹீரோக்கும் டைரக்டருக்குள்ள பயங்கர ஒரு ஈகோ பிரச்சனை இருக்கு. அதுக்குள்ளதான் அந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுது. இதுக்கு நடுவுல அந்த ஸ்டூடியோக்குள்ளேயே ஒரு கொலை நடக்குது. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. கொலை பண்ணது ப்ரொடியூசரா, ஹீரோவா, டைரக்டரானு போலீஸ் பல பேரை சந்தேகப்படுறாங்க. செம்ம ஃப்ரெஷ்ஷான ஸ்கிரிப்ட்ல காந்தா நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கிற ஒரு தமிழ் படம். எனக்கு இந்த சினிமாக்குள்ள சினிமா அப்படிங்கிற ஜானரே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட்ல தான் வந்து ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது எவ்வளவு ஒரு டஃப்பான விஷயம், ஒரு சீனுக்கு எவ்வளவு எஃபர்ட் தேவை, எவ்வளவு கோஆர்டினேஷன் தேவை அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரும். அதுவும் இந்த படத்துல 1950s நடக்கிற மாதிரி கதை அப்படிங்கிறதுனால அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ, செட்டு, அவங்க காஸ்டியூம், அது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஒரு முதல் 3/4 மணி நேரம் பயங்கர ஃப்ரெஷ்ஷான ஒரு படம் பார்க்குற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது ஸ்கிரிப்டா இருக்கட்டும், இல்ல விஷுவலி நமக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், பயங்கர ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. துல்கர் அவர் என்ன மாதிரியான ஒரு ஆக்டர்லாம் சொல்ல வேண்டியது இல்ல, ஒரு ஆகச்சிறந்த பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல. ஒன்னு சொல்றேன், கதைப்படி 2 பேர் இறந்து போவாங்க. அந்த 2 பாடியை பார்க்கும் போதும் அவர் முகத்துல ஒரு ரியாக்ஷன் இருக்குல்ல, அதுல வந்து சூப்பரா டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருப்பாரு. இந்த பாடியை பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பிரஷன், ஒரு ரியாக்ஷன் இருக்கும், அங்க வேற மாதிரி இருக்கும். ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் ஆக்டர் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சாம்பிள். சமுத்திரகனி ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ், நல்ல நடிகர். இருந்தாலும் இந்த படத்துல என்னன்னு தெரியல, எனக்கு சில இடங்கள்ல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு மேனரிசமா, பாடி லாங்குவேஜான்னு தெரியல, கொஞ்சம் செயற்கையா இருந்த மாதிரி இருந்துச்சு. இது எனக்கு அப்படி தோணுச்சு. பாக்கியஸ்ரீ அவங்களும் நல்ல ஆக்ட்ரஸ். ஏன்னா அந்த 1950s ஆக்ட்ரஸ் அப்படின்னா அவங்களுக்குன்னு சில பாடி லாங்குவேஜ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ரீக்ரியேட் பண்றதை சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட பிரச்சனையே செகண்ட் ஹாஃப் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நீட்டா போயிடும். முதல் 3/4 மணி நேரம் சூப்பரா போச்சு. டுவர்ட்ஸ் த இன்டர்வல் கொஞ்சம் டிப்பாக ஆரம்பிச்சது. ஒரு கொலை நடக்கும், அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஒரு ராணா வருவாப்ல, அதுக்கப்புறம் தான் படம் சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து பயங்கர ஜவ்வா எடுத்து வச்சிருப்பாங்க. ஒரு சுவாரஸ்யமாவும் இருக்காது. ஸ்லோவா இருந்தா மேட்டர் இல்ல, ஸ்லோவா இருந்து கிரிப்பிங்கா இருந்தா ஓகே. இது கிரிப்பிங்காவும் இருக்காது. ஒரு சீனே அரை மணி நேரம்லாம் போகும். அது அவ்வளவு நம்புற மாதிரி இருக்காது. அது வந்து உண்மையிலேயே படத்தை கவுத்தி விட்டுருச்சு. இதை தாண்டி படத்துல உள்ள சில விஷயங்கள் வந்து அவ்வளவு கன்வின்சிங்கா இல்ல. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, துல்கரை வந்து சமுத்திரக்கனி வந்து ஒரு ஜெயிலுக்கு அனுப்புற மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும். அதுக்கு ஒரு காரணம் சமுத்திரக்கனி சொல்லுவாரு. அது கன்வின்சிங்கா இல்ல. இந்த மாதிரி கன்வின்ஸ் ஆகாத விஷயங்களும் படத்துல ஒன்று அங்கங்க உண்டு. ஸோ ஓவராலா ஃபினிஷிங்ல ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படம் தரல. இருந்தாலும் படம் நல்லா இல்ல, சுமார் அப்படின்னு புசுக்குன்னு சொல்லிட முடியல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கதையை தேர்ந்தெடுக்கிறதே இப்பெல்லாம் ரேரு. அதுவும் அந்த ப்ரொடக்ஷன் எஃபர்ட்லாம் பிரமாதமா இருந்துச்சு. ஸோ ஒரு ஃபினிஷிங் செகண்ட் ஹாஃப், அந்த இன்வெஸ்டிகேஷன் இன்னும் ஒட்ரா பண்ணியிருந்தா நல்ல படமா வந்திருக்குமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் வருத்தமும் தான். இது என்னோட வியூ தான். ரிவ்யூல உங்களுக்கு பிடிச்சதாங்க, நீங்க தான் முடிவு பண்ணும். குட் டே.